ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டடி பிளான் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் அப்படின்னா அது வந்து ஒரு 3 டைப்பில் நம்ம சொல்லலாம். அதாவது டார்கெட் பிளானிங்கை விட டார்கெட்டுன்னு சொல்லிக்கலாம். இயர்லி டார்கெட், மந்த்லி டார்கெட், அப்புறம் டெய்லி டார்கெட். ஒரு இயர்லி டார்கெட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போகணும். அப்படிங்கும்போது நான் வந்து 2024 ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதும் இயர்லி டார்கெட். அந்த இயர்லி டார்கெட்டில் பாரு, நான் 2024 விஓ ஆயிடுவேன், குரூப் 4 பாஸ் பண்ணிடுவேன், இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ட்ரு ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயர்லியாக டார்கெட் சொல்லலாம். இதுதான் என்னோடய எய்மு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது ஒரு ஆர்ஐ ஆவேன், தாசில்தார் ஆவேன், குரூப் 2க்கு வருவேன், குரூப் 1க்கு வருவேன், இஓ ஆவேன், ஏஎஸ்ஓ ஆவேன், அந்த மாதிரி சொல்கிறது இயர்லி டார்கெட். சரியா? அதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது இயர்லி டார்கெட். அதுக்கடுத்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டடி பிளானை வந்து ரெடி பண்ணணும். இது வந்து மந்த்லி டார்கெட்டாக நம்ம போடணும். இது எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மந்த்லி டார்கெட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எதில் இருக்கோம், 2024 ஜனவரியில் இருக்கோம். நம்மளோட ஆனுவல் பிளானர் படி பார்த்துட்டோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, குரூப் 4 வந்து நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் விடுறதாகவும் எக்ஸாம் வந்து ஜூனில் வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கையில் எத்தனை மாதம் இருக்குது? 6 மாதம் இருக்குது. ஓகே, நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து டேட் வந்து 25 ஆகிடுச்சு. இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஒரு பிளானுக்காக சொல்கிறேன். மந்த்லி டார்கெட் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இந்த குரூப் 4 தான் எய்ம் பண்ணணும் இல்லை, கேலண்டர் வச்சு பார்த்து அடுத்து குரூப் 1 கூட டார்கெட் பண்ணலாம். அப்படி நம்ம டார்கெட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாமுக்குமான அந்த டேஸை வந்து எடுத்துக்கிறோம். 6 மந்த்து. அப்போ இந்த 6 மந்த் அப்படிங்கும்போது இந்த 6 மந்த்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 4 மந்த் இல்லைன்னா 5 மந்த் நம்ம படிக்கணும். மிச்சம் இருக்க அந்த 1 மந்த் 2 மந்த் வந்து ரிவிஷன் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் வந்து நம்ம போட்டு பார்க்கணும். இதில் வந்து குரூப் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் மேஜர் ரோல் பண்ணுறதே நம்மளுக்கு தமிழ் சப்ஜெக்ட் தான். தமிழ் சப்ஜெக்ட் வந்து 100 மார்க்கு கேட்பாங்களா, அப்போ பாதிக்கு பாதி 50% அப்படிங்கிறது நம்ம தமிழ் சப்ஜெக்ட்டு. அப்புறம் மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் இது 2ல் தான் இருக்கணும். இதில் 2ல் எப்பயுமே தமிழ் வந்து 95 அபவ் வரணும், மேக்ஸ் வந்து 22 அபவ் வரணும். அப்படி வந்தாலே நம்ம குரூப் 4ல் வேலை வாங்கிட்டோன்னு அர்த்தம். அடுத்து பேலன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டா, சிஏ, கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸு, எக்கனாமிக்கு, இந்த 5 சேர்ந்து 75 கொஸ்டினுக்கு வரும். ஓகே, மொத்தம் 200 மார்க்குக்கு. இதில் மேஜர் ரோல் தமிழும் மேக்ஸு. ஓகே, இது வந்து மந்த்லி டார்கெட். இந்த மந்த்லி டார்கெட் வந்து நான் என்ன சொன்னேன், எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாமுக்குமான காலம், அதில் வந்து எது மேஜர் ரோல் பண்ணும், எந்த மாதம் எந்த சிலபஸை முடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட மந்த்லி டார்கெட். அதுக்கடுத்து இப்போ டெய்லி பிளானுக்கு வந்துடணும். ஓகே, அந்த டெய்லி பிளான் படி நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, 8 hours ஸ்டடி பிளான் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் தமிழ் வந்து 100%, தமிழ் வந்து 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறனால தமிழுக்கு வந்து 4 மணி நேரம் நம்ம ஒதுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அப்போ 5 மணி நேரம் தமிழுக்கு ஒதுக்கணும். ஓகே, இப்போ நான் 8 hours ஸ்டடி பிளான் தான் சொல்லியிருக்கேன். இதுபடி பார்த்துட்டா 4 மணி நேரம் தமிழுக்கு ஒதுக்கணும். அடுத்து மேக்ஸுக்கு வந்து டெய்லி 1.5 மணி நேரம், மினிமம் 1 மணி நேரம் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து 22 அபவ் வந்து நம்மளால் வாங்க முடியும். இப்போ இது 2 சேர்த்துனா எவ்வளோ, 5.5 மணி நேரம் இருக்குது. பேலன்ஸு 2.5 மணி நேரம். பேலன்ஸ் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? 1 2 3 4 5. இந்த 5 படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 2.5 மணி நேரம். அப்போ ஒரு சப்ஜெக்ட் 1/2 மணி நேரம் படிக்கணுமா அப்படின்னா ராங். அப்படி கிடையாது, 1/2 மணி நேரம்லாம் படிக்கக்கூடாது. ஆல்டர்னேட்டிவ் டேஸாக படிக்கணும். அதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸுங்கிறது இந்த சிஏக்கு வந்து பொருந்தாது. சிஏ அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர். இது வந்து நம்ம டெய்லி வந்து தினமணியும் ஹிந்துவும் படிக்கணும். இதுக்கு கம்பல்சரி 1/2 hour நம்ம ஒதுக்கிடணும். அந்த கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு 1/2 hour. அதில் வந்து பார்த்துட்டோம்னா சிஏ அப்படிங்கும்போது நம்ம வந்து விண்மீனோட படிக்கலாம், டிஎன்பிசி போர்ட்டல் படிக்கலாம், எக்ஸாம் மாஸ்டர் படிக்கலாம், இல்லைன்னா யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக. அப்போ தமிழுக்கு 4 மணி நேரம், மேக்ஸுக்கு 1.5, சிஏக்கு வந்து 1/2 அப்படிங்கும்போது 5.5 6 மணி நேரம் ஆகிடும். ஓகே, பேலன்ஸ் 2 மணி நேரம் இருக்கும். அப்போ இந்த 3 சப்ஜெக்ட்னா பேலன்ஸு 4 இருக்குது. ஓகே, இந்த 4 என்ன பண்ணணும்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸாக நம்ம பிளான் போடணும். ஃபஸ்ட்டு டே வந்து 2 மணி நேரம் சோசியல் சயின்ஸ் படிக்கணும், அதாவது ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி படிக்கணும். செகண்ட் டே வந்து சயின்ஸ் படிக்கணும்.
தேர்ட் டே பாலிட்டி, ஃபோர்த் டே எக்கனாமிக். இதே வந்து நம்ம ரிப்பீட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது இந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு தமிழ் தான். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் படிக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக பாதி மணி நேரம் குரூப் 4 நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா பாதி மணி நேரம் வந்து தமிழ் நீங்கள் படித்தே ஆகணும். அடுத்து மேக்ஸ் வந்து 1லேருந்து 1.5 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி அப்டேட்டில் இருக்கணும். அவங்க எக்ஸாம் விட்டதுக்கப்புறம் முன்னாடி 6 மாதம் படிக்கலாம் அப்படிங்கிற பிளான்லாம் வந்து சொதப்பிடும். ஓகே, அதனால் வந்து கரண்ட் அஃபேர் வந்து இப்போ இருந்தே அப்டேட்டில் இருக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த ஜனவரி 2024 அப்டேட்டில் இருந்தீங்கன்னா கூட போதும். அவங்க எப்போ எக்ஸாம் விட்றாங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க, எக்ஸாம் விட்றாங்களோ அதுக்கு கரெக்டாக போயிடும். சரியா? அது போக இந்த மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு சோசியல் சயின்ஸு, ஒரு நாளைக்கு சயின்ஸு, இப்படி மாற்றி மாற்றி படிக்கணும். இதுதான் வந்து நம்ம டிஎன்பிசிக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட்.